ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது திருவாய்மொழியினுடைய முதல் பத்தினுடைய 5வது திருவாய்மொழியை அனுபவிக்க வேண்டும். கீழ் 4ஆம் திருவாய்மொழியில எம்பெருமானுடைய அபராத சகத்துவத்தை ஆழ்வார் அருளி செய்தார். 5வது திருவாய்மொழி வளவேள் உலகு அப்படின்ற இந்த திருவாய்மொழியில எம்பெருமானுடைய சீலத்தை, சௌஷீல்யம் ஆகிற சுபாவத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார். போன பதிகத்தில் ஆழ்வாருடைய பிரேம காரியம், எம்பெருமானிடத்தில் அப்படி ஒரு கலக்கம், தூது விடுற அளவுக்கு ஆழ்வார் கலங்கினார். இந்த பதிகத்தில் ஞான காரியம், ஆழ்வாருக்கு ஞானம் தலையெடுக்க எம்பெருமானை விட்டு அகலுகிறார். ஞானம் தலையெடுத்து ஏன் அகல வேண்டும் என்றால் இதுவும் பெரிய ஞானம்தான். பரமாத்மா அத்தகையவன், ஜீவாத்மாவோ மிகவும் தாழ்ந்தவனாக இருக்கிறான். அதாவது தன்னுடைய சுரூபமே சின்னது. ஜீவாத்மா மின்மினி பூச்சியை போல, பரமாத்மா சூரியனை போல. ஆக அப்பேற்பட்ட பரமாத்மா இந்த ஜீவாத்மா தீரத்தில் வரணுமா? மேற்கொண்டு எப்படிப்பட்ட ஜீவாத்மா? சம்சாரி ஜீவாத்மா. அனாதி காலமா எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருந்த சம்சாரி ஜீவாத்மா திறத்துல எம்பெருமான் வரணுமா அப்படின்னு ஞானம் தலையெடுக்க, ஆக என்னுடன் கலவியானது எம்பெருமானுக்கு அவத்தியகரம், அவனுக்கு இழுக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆழ்வாருக்கு அந்த ஞானம் ஏற்பட அகல பார்க்கிறார் ஆழ்வார். அபராத சகத்துவத்தை அறிவிக்க சொன்னார் முன் திருவாய்மொழியில், 4ஆம் திருவாய்மொழியில். அதை கேட்டு எம்பெருமான் ஓடி ஓடி வந்தான். கஜேந்திரனை ரட்சிக்கிறது போல அரை குலைய தலை குலைய எம்பெருமான் வந்தான். வந்த பிறகு ஆழ்வார் என்ன பண்றாரு தான் ஆச்சரியம். சம்ஸ்லேஷிக்க வேண்டும், கூட வேண்டும், கூட வேண்டும் அப்படின்னு கதறின ஆழ்வார் எம்பெருமான் கூடுவதற்கு வந்த பிறகு தானா அகன்று போறார். இந்த திருவாய்மொழியில் இப்படி கூட போவாரா? எம்பெருமானை விட்டு அகன்று போனால் ஆழ்வாருக்கு மரணம் தான். ஆழ்வார் அப்படின்ற தத்துவமே இருக்காது. எம்பெருமானுடன் சேர்ந்தால்தான் ஆழ்வார் இருப்பார். எம்பெருமான் விட்டு அகன்று போனால் ஆழ்வார் இருக்கவே மாட்டாரு. அப்போ தன்னுடைய அழிவை யாராவது இசைவர்களா, அதை ஒப்புக்கொண்டு அதன்படி நடப்பர்களா என்றால் நடந்தாரே இளைய பெருமாள் அப்படின்னு ஆச்சாரியர்கள் காட்டுறார்கள். எதி பிரீத்திர் மகாராஜ எத் அனுகிராஹ்யதாமஹி ஜஹிமாம் நிர்விசங்கஸ்துவம் பிரதிஜ்ஞாம் அனுபாலய அப்படின்னு இது ஸ்ரீராமாயணத்தினுடைய இறுதியில் வரும் சரித்திரம். பெருமாள் இடத்துல தேவதூதன் வரான். அவன் தேவ ரகசியம் பேசுறதுக்காக வரான். அப்ப பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, இளைய பெருமாள துவாரத்துல காவலுக்கு வைக்கிறார். யாரையும் உள்ள விடக்கூடாது, யார் உள்ள வந்தானோ அவனுக்கு மரணம் தான் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அப்பொழுதுன்னு பார்த்து துர்வாசா முனிவர் வர்றார். இளைய பெருமாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள விடாமல் போனால் ஒரு கால் ராமபிரானையே சபித்து விடுவாரோ, சாபம் கொடுத்துருவாரோ அப்படின்ற பயத்தினால இளைய பெருமாள் தாமே உள்ள போறார். உள்ள போனவனே என்ன பண்றார்? பெருமாளுடைய பிரதிஜை இருந்தது இல்லையா, யார் உள்ள வருவானோ அவனுக்கு மரணம் தான் அப்படின்னு. அப்போ இளைய பெருமாள் சொல்றார், இதெல்லாம் பெருமாளை காப்பாத்துறதுக்காக பண்றார். ஒரு கால் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் துர்வாசா முனிவரை உள்ள விடலை அப்படின்னு வச்சுப்போமே, பெருமாளுக்கு தான் சாபம் ஏற்படும். ராமபிரான சபிச்சுடுவர் துர்வாசா முனிவர். இளைய பெருமாள் என்ன பண்றாரு? சரி, என்னிடத்துல அந்த பழியானது போகட்டும் அப்படின்னு தான் அந்த கதவை திறந்து தான் உள்ள போறார். எம்பெருமானுடைய ராமபிரானுடைய பிரதிஜையை பங்கம் பண்ணதுனால அப்ப சொல்றார், எம்பெருமானே நீ எந்த ஒரு சங்கையும் கொள்ள வேண்டாம். எதி அனுகிராஹ்யதா மயி எதி சியாத் பிரசாதா மயி மகாராஜ எதி பிரீத்திர் மகாராஜ அப்படின்னு என்னிடத்துல உனக்கு அளவு கடந்த பிரீத்தி இருக்குமே என்றால், எதி அனுகிராஹ்யதா மயி உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் விஷயமாவேனே என்றால், ஜஹிமாம் நிர்விசங்கஸ்துவம் ஒருவித சந்தேகமும் இன்றி என்னை நீ தெஜித்து விடுவாய், என்னை நீ விட்டு விடுவாய். உன்னுடைய பிரதிஜ்ஞாம் அனுபாலய, உன்னுடைய பிரதிஜையை நீ அனுபாலனம் செய்து அதை காப்பாற்றி விடு அப்படின்னு
இளைய பெருமாள் பெருமாள் இடத்துல சொல்றார். ஆக என்ன தெரிகிறது? எம்பெருமானுக்கு ஒரு அதிசயம் ஏற்பட வேண்டும் என்றால் தன்னுடைய ஒரு அழிவை கூட அடியார்கள்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆழ்வாரை பார்த்து தான் பண்றார். எம்பெருமான் தன்னிடத்துல வந்த பொழுது என்னுடைய தொடர்பால் எம்பெருமானுக்கு என்ன வந்துருமோ அப்படின்ற பயத்தினால தான் அகன்று போறார். தான் அகன்று போனால் ஆழ்வார் அழிந்தே போய்விடுவார், அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்றார். இதே போலதான் தாயார் சொல்றா, சீதா பிராட்டியார், நகல்வ அத்யைவ சௌமித்ரே ஜீவிதம் ஜாஹ்னவி ஜலே தியஜேயம் ராகவம் வம்சே பர்துர் மா பரிஹாஸ்யதி அப்படின்னு பெருமாள் தாயாரை காட்டுக்கு அனுப்பின பிறகு அப்போ தாயார் இளைய பெருமானிடத்துல கதறி சொல்லுகிறாள், நான் இப்பொழுதே என்னுடைய ஜீவனத்தை விட்டுடுவேன். ஆனா எதற்காக அதை பற்றி கொண்டு இருக்கேன் என்றால், நாளைக்கு ஒரு கால் இந்த ராமபிரான் ஆனவன் வந்தானே என்றால் அப்பொழுது இவள் மரித்து போயிட்டாள், அது கூட சேர்த்து அந்த கருவும் அழிஞ்சு போயிடும் இல்லையா? தாயாருடைய கருவுல தான் லவகுஷர்கள் இருக்கார்கள். அந்த ராகவனுடைய வம்சமும் அழிஞ்சு போயிடும், அது ஏற்படக்கூடாது. அப்படி அழிந்ததே என்றால் அப்ப என்னாகும்? ராமபிரானுக்கு தான் அவப்பெயர் வரும். அப்படின்றதுனால என்னுடைய இதை தாங்கி கொண்டிருக்கேனே ஒழிய எனக்காகன்னு கிடையாது அப்படின்னு இப்போ எம்பெருமானுடைய பிரிவுல கூட இவர்கள் அழிவை, அதாவது எம்பெருமானுக்காக தான் தாங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற எல்லா நிலையிலும். இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, எங்க ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம் பெருமாளுக்கு என்னன்னா விட்டு பிரிஞ்சிருக்காரா, விட்டு பிரியறது இளைய பெருமாளுக்கு. இளைய பெருமாளுக்கு எம்பெருமானை விட்டு ராமபிரானை விட்டு பிரியறதுன்றது அழிவு. அந்த அழிவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு அங்க ஒரு பிரமாணத்தை நம்பளி எடுக்கிறார். அதே போல சீதா பிராட்டியார எம்பெருமான் வனத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டானா, இப்ப தாயார் பெருமாளை பிரிஞ்சிருக்கா. இந்த பிரிவே தான் அவளுக்கு அழிவு. இந்த பிரிவான அழிவு முடிய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? தாயார் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாளே என்றால் பிரிவு முடிஞ்சு போயிடும். அப்படிதானே இருக்கணும். ஆனா தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளவில்லை. ஆக தன்னுடைய அழிவை தானே ஏற்றுக்கொண்டாள். எதற்காக? எம்பெருமானுக்காக. எம்பெருமானுக்கு ஒரு அதிசயம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு. அது போலதான் ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, அபராத சகத்வத்தை அறிவிக்க எம்பெருமானும் வர ஆழ்வார் அகன்று போறார். எம்பெருமானுக்கு ஒரு அவத்தியம் இழுக்கு ஏற்படக்கூடாது என்னுடைய தொடர்பால அப்படின்னு. அப்பொழுது எம்பெருமான் சொல்றான், ஆழ்வீர் உம்முடைய சம்பந்தம் எனக்கு தாரகமாக இருக்கும். உம்முடைய சம்பந்தம் எனக்கு சௌஷீல்யம் அப்படின்ற குணத்தை நல்லா வெளிப்படுத்தி காட்டும். அதாவது சௌஷீல்யம்னா என்னது? மகதகம் அந்தைசக நீரந்திரேன சம்ஸ்லேஷ ஸ்வபாவ, அதான் சௌஷீல்யம் அப்படின்றது. எப்பேற்பட்டவனாக இருக்கான் எம்பெருமான், அவன் இன்னார் இணையார் என்று பாராமல் சகஜமாக பழகிறான் இல்லையா, அதான சௌஷீல்யம். அப்ப ஆழ்வார் தன்னுடைய தாழ்ச்சியெல்லாம் சொல்லிக்கொள்ள எம்பெருமான் சொல்றான், இப்படிப்பட்ட தாழ்ந்தவருடன் கலந்தானே என்றால் எம்பெருமானுக்கு எனக்கு தான் பெயர் வரும். சௌஷீல்யம் அப்படின்ற மகாகுணமானது தப்புமை ஆழ்வீர், அதாவது அதுதான் தங்குமை ஆழ்வீர் அப்படின்னு ஆழ்வார் இடத்துல சொல்ல, அதுக்கு ஆழ்வார் பதில் உரைக்கிறார், எம்பெருமானை என்னுடன் கலப்பதனால் உனக்கு வரக்கூடிய இழுக்கு இருக்கு இல்லையா, அவத்தியம், உனக்கு அந்த சௌஷீல்ய குணம் வராமல் இருந்தா கூட பரவாயில்ல, என்னோட கலவியால உனக்கு ஒரு இழுக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எம்பெருமானுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும், சௌஷீல்யம் அப்படின்ற குணம் வரும். ஆனா ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய லாஸ் அதிகமாக இருக்கும், ஆழ்வாரோட கலந்தா உனக்கு இழுக்கு அதிகம் அப்படின்னு மறுபடியும் ஆழ்வார் அகன்று போறார். அப்ப எம்பெருமான் கடைசியா சொல்றான், ஆழ்வீர் எனக்கு சௌஷீல்ய குணம் வர வேண்டும் அப்படின்றதுக்காக கூட கிடையாது, எனக்கு தாரகமே உன்னுடைய சம்பந்தம் தான். உம்மை விட்டு பிரிந்தால் எப்படி திருவாய்ப்பாடியில வெண்ணெய் ஆனது எனக்கு தாரகமோ அதே போல உம்முடைய சம்பந்தம் எனக்கு தாரகம் அப்படின்னு எம்பெருமான் காட்ட, அதற்கப்புறம் ஆழ்வார் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா எம்பெருமானே இப்ப இருக்க மாட்டான் இல்லையா, ஆழ்வாரை விட்டு பிரிந்தால் தாரகம்னா என்ன, அது இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. ஆக ஆழ்வாரை விட்டு பிரிந்தால் எம்பெருமானே இருக்க முடியாது அப்படின்னா உடனே ஆழ்வார் என்ன பண்ணுவார், தன்னுடைய அழிவெல்லாம் யோசிக்கவே மாட்டார், எம்பெருமானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு தானே யோசிப்பார். ஆகையினால அதற்கு பிறகு கலந்தார் அப்படின்னு இந்த ஒரு பதிகத்திலேயே ஒரு ஆச்சரியம். இது என்னன்னா, 2 பிரிவு 2 கலவி அப்படின்னு. முதல்ல எம்பெருமான் வரான், வந்த பிறகு உடனே ஆழ்வார் என்ன பண்றார், அகன்று போறார். பிறகு எம்பெருமான் என்ன பண்றான், ஆழ்வார் இடத்துல சொல்றான், சௌஷீல்யம் அப்படின்ற குணமானது தங்க வேண்டுமே அப்படின்னு. உடனே ஆழ்வார் கொஞ்சம் முன்னாடி போறார். அப்புறம் மறுபடியும் யோசிக்கிறார், என்னால உனக்கு ஒரு குண ஆதிக்கமும் வர வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் அகன்று போறார். பிறகு எம்பெருமான் என்ன பண்றான், உம்மை விட்டா நான் இருக்கவே மாட்டேன்
எனக்கு சத்தையே உம்மாலதான் அப்படின்னு சொல்ல அதற்கு பிறகு ஆழ்வார் மறுபடியும் கலக்கிறார் என்று இந்த 5ஆம் பதிகத்திலே சௌஷல்யம் அப்படின்ற குணமானது பேசப்படுகிறது. அதனுடைய முதல் பாட்டு, வளவேள் உலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையேன் களவேள் வெண்ணை தொடுவுண்ட கல்வா என்பன் பின்னையும் தளவேள் முறுவல் பின்னைக்காய் வல் ஆனாயர் தலைவனாய் இளவேரேழும் தழுவிய எந்தா என்பன் இணைந்து நைந்தேன். இதில் ஆழ்வார் என்ன சாதிக்கிறார்னா, நித்திய சூரிகளுக்கெல்லாம் அனுபவிக்க தகுந்த எம்பெருமான், அவனை நான் மனோவா காயங்களால அவனை நான் கொச்சப்படுத்தினேன், அவனுக்கு நான் தோஷத்தை ஏற்படுத்தினேன், முக்கரணங்களால் அவனுக்கு நான் தோஷத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னு ஆழ்வார் இதில் சாதிக்கிறார். வளவேள் உலகின் முதலாய வானோர் இறையை, வானவர்களுக்கு இரையாக இருக்கான், நித்திய சூரிகளுக்கு இரையாக இருக்கான். வளவேள் உலகின் முதலாய, இந்த லோகங்களுக்கெல்லாம் முதலாக காரணபூதனாக எம்பெருமான் இருக்கான். இந்த லோகங்கள்லாம் எப்படி இருக்கு? வளம் மிக்கதாக இருக்கு. ஏழுலகம் வளவேள் உலகம் என்று வளவியதாக இந்த லோகம் எல்லாமே இருக்கு. அதற்கு காரணமாக எம்பெருமான் இருக்கான். அதே போல நித்திய சூரிகளுக்கு நாயகனாக எம்பெருமான் இருக்கான். இதுல மேலும் ஈட்டில் பல அன்வயங்கள் காட்டி அருளி செய்கிறார். இது ஒரு அர்த்தம். ஆக நித்திய சூரிகளுக்கு நாயகனா இருக்கான், அதே போல லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கான். வளவேள் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினையேன், பெரிய பாவம் பண்ணியிருக்கான். என்ன பாவம் அப்படின்னா, எம்பெருமானோட கலக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கு, அந்த பாவத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஆழ்வார். இது பாவமா அப்படின்னா, பாவம்னா என்ன? அனிஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தானே பாவம், விரும்பத்தகாத ஒரு பொருளை கொடுக்கக்கூடியது தானே பாவம். ஆழ்வாருக்கு இது பாவம் தான். ஏன்னா இந்த ஆசை இருக்கிறதுனால தானே எம்பெருமானோட கலக்கணும் அப்படின்னு ஆழ்வார் போக, தன்னுடைய கலவியினால எம்பெருமானுக்கு ஒரு இழுக்கு தானே, அது ஆழ்வாருக்கு அனிஷ்டம் தானே. ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு வினையை நான் செய்திருக்கேன். அருவினையேன் களவேள் வெண்ணை தொடுவுண்ட கல்வா. களவேள் வெண்ணெய் தொடுவுண்ட அப்படின்னா களவு கண்ட அப்படின்னு அர்த்தம். திருடின அப்படின்னு அர்த்தம். களவேள் அப்படின்னா எழுகின்றது. அந்த களவானது எழுகின்றது. களவு எழு, அந்த எழு அப்படின்றது தான் ஏழ் அப்படின்றது ஆக ஆயிடுறது. களவேள் அப்படின்னா களவானது எழுகின்றது. பார்த்தாலே தெரியுது இவன் களவு கண்டு இருக்கான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு களவேள், அந்த களவானது லோகம் முழுக்க பரவுகிற ஒரு களவாக இருக்கு. லோகமெல்லாம் விழக்கூடியதாக பிரசித்தமாக கூடியதான ஒரு களவானது. களவேள் வெண்ணெய் தொடு உண்ட கல்வா என்பன், இப்படி நான் சொல்லுவேன். என்பன் பின்னையும், அதுக்கு மேல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தளவேள் முறுவல் பின்னைக்காய். இதற்கு மேல தளவு அப்படின்னா முல்லைப்பூ, தளவேள் முறுவல், ஏழு அப்படின்னா மறுபடியும் எழு அப்படின்றதான் ஏழு அப்படின்னு ஆறுது. தளவேள் முறுவல் அப்படின்னா தளவுன்றது முல்லைப்பூ இல்லையா. நப்பின்னை பிராட்டிய அவருடைய திருவதரத்தை சேவித்தோமே என்றால் நம்மளுடைய மனசுல என்ன எழும்னா, தளவு மலரானது, அந்த முல்லைப்பூவானது மனசுல எழுமா. அதாவது அந்த முல்லைப்பூவை போன்றதாக நப்பின்னை பிராட்டி இருக்கிறதுனால தளவேள் முறுவல் பின், அந்த அப்படிப்பட்ட ஒரு முறுவலை கொண்டு இருக்கிறபடியினால அந்த முறுவலை கண்டவுடன் நமக்கு தளவு அப்படின்ற அந்த முல்லைப்பூ இருக்கு இல்லையா, அதான் மனசுல வரும். ஆக முல்லைப்பூ ஒத்ததாக ஒரு முறுவல் நப்பின்னை பிராட்டிக்கு இருக்கு. தளவேள் முறுவல் பின்னைக்காய், அப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டிக்காக வல் ஆனாயர் தலைவனாய், வலிமை பெற்ற ஆனாயர்கள், எம்பெருமான ஒத்தவர்கள் இல்லையா, தன்னேர் 1000 பிள்ளைகளோடு அப்படின்னு அந்த கோபகுமாரர்கள் எல்லாமே வலிமையில எம்பெருமான ஒத்தவர்கள். வல் ஆனாயர் தலைவனாய், அப்படிப்பட்ட கோபகுமாரர்களுக்கு தலைவனாக வல் ஆனாயர் தலைவனாய் இளவேர் எழும் தழுவிய எந்தாய். இளவேர் எழுவியும், இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய 7 விஷபங்களை தழுவிய, தழுவியனா கட்டி பிடிச்சன்னு அர்த்தம். எம்பெருமானுடன் கட்டியா பிடிச்சான், அவன் நப்பின்னை பிராட்டி மேல இருக்கக்கூடிய ஆசைனால கட்டிப்பிடிச்சான். ஆனா அந்த 7 ரிஷபங்களும் மாண்டன. தளவேள் முறுவல் பின்னை காய் வல் ஆனாயர் தலைவனாய் இளவேர் ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே. இப்படிப்பட்ட என்னுடைய சுவாமியே அப்படின்னு எம்பெருமான நான் நினைந்து நைந்தே அப்படின்னு. இந்த நையறதுன்னா என்ன? இப்போ முதல்ல நினைந்து அப்படின்றது, இப்போ மனசனால எம்பெருமான நினைக்கிறது. அப்ப மனசால எம்பெருமான தூஷித்தேன், மனசால நினைக்கிறதே தவறு. இப்ப மனசனால அழுக்கு மனசு இல்லையா, அதால எம்பெருமான நினைச்சா என்ன ஆகும்? அந்த நினைவால எம்பெருமானுக்கு தான் அழுக்கு போய் சேரும் அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளம்.
மனசால எம்பெருமான தூஷித்தேன் நினைந்து. அதுக்கப்புறம் நைந்துன்னு இருக்கு. நையறது அப்படின்னா உருகி சிथिலமாகிறது. சிथिலமாகும் பொழுது அப்போ உடலினுடைய இந்த காயம் ஒரு வியாபாரம் இல்லையா, காய்க வியாபாரம். அப்போ உடம்பாலையும் பகவானை தூஷித்தேன் அப்படின்னு ஆழ்வார் திருவாய்மொழி பாடிட்டு இருக்காரு. அப்போ வாக்காலையும் எம்பெருமான தூஷித்தேன் அப்படின்னு எப்படி என்ன ஆச்சு? அயர்வரும் அமரர்களுக்கு எம்பெருமான் அதிபதியாக இருக்கான், அவனை போய் நான் தூஷித்தேன் அப்படின்னு ஆழ்வார் இந்த முதல் பாட்டுல வருத்தப்பட்டார். இரண்டாம் பாட்டுல இப்படி எம்பெருமானை நான் தூஷித்தேன் அப்படின்னு நான் சொல்றதே ஒரு பெரிய தூஷணம் தான், அதுவே ஒரு பெரிய தவறு தான். ஏன்னா நான் சொன்னா எம்பெருமானுக்கு இழுக்கு அப்படின்ற வார்த்தையே யார் சொல்லலாம்னா அது கூட தேவர்கள் தான் சொல்லக்கூடியவர்கள், எப்படியே நான் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த இரண்டாம் பாட்டுல தெரிவிக்கிறார். நினைந்து நைந்து உள்கரைந்துருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணி நீர் சாந்தும் புகையோடேந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள்கட்கும் வித்தாய் முதலில் சிறையாமே மனஞ்செய் ஞான துன்பெருமை மாசுவினாதோ மாயோனே. நினைந்து நைந்து உள்கரைந்துருகி, இந்த பாட்ட தாற்பயம் என்ன? எம்பெருமான நினைத்தோமே என்றால் அது எம்பெருமானுக்கு ஒரு தூஷணம், எம்பெருமானை அர்ச்சித்தோமே என்றால் அதுவே எம்பெருமானுக்கு ஒரு தூஷணம், எம்பெருமானுக்கு இழுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னா தேவர்களுக்கு தான், பிரம்ம ருத்ரர்கள் போன்ற தேவர்களுக்கு தான் அப்படின்னு ஆழ்வார் இந்த பாட்டுல தெரிவிக்கிறார். ஆக இந்த பாட்டுல இந்த மாதிரி நேர அபிப்பிராயம் கிடையாது. ஆழ்வார் என்ன தெரிவிக்க போறார் அப்படின்னா மாசு நாதோ மாயோனே. மாசுனா குற்றம். தேவர்கள்லாம் ஒன்று அர்ச்சனை செய்தார்களே என்றால் உனக்கு ஒரு குற்றம் வரும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்க போறார். இதுல இருந்து நம்ம ஆச்சாரியர்கள் என்ன எடுக்கிறார்கள் அப்படின்னா, அப்போ தேவர்கள் செய்தால் எம்பெருமானுக்கு குற்றம் வரும் அப்படின்னா அப்ப ஆழ்வார் செய்தா கேட்கவே வேண்டாமே, அதான் கிம் புனன் நியாய சித்தமிரே அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்களாலே குற்றம் அப்படின்னா அவர்களை காட்டிலும் தாழ்ந்த மனித பிறவியில் பிறந்த ஆழ்வார் அர்ச்சனை செய்தாரே என்றால் எம்பெருமானுக்கு குற்றம் வரும் அப்படின்னு சொல்லவே வேண்டாமே அப்படின்ற தாத்பரியத்தோட என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அர்ச்சனை செய்தால் குற்றம் அப்படின்றது கூட பிரம்மாவோ ருத்ரனோ தான் சொல்லணுமே ஒழிய நான் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆழ்வார் இங்க இரண்டாம் பாட்டுல தெரிவிக்கிறார். நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி, தேவர்கள்லாம் முதல்ல என்ன பண்றார்கள்னா எம்பெருமான நினைக்கிறார்களாம். எம்பெருமான நினைத்த மாத்திரத்திலேயே நைந்து அவர்கள் உடம்பெல்லாம் சிथिலமாக போறதாம். சிथिலம் அப்படின்னா அந்த கட்டுக்குலையறது, அந்த குலையை விட்டு சிथिலமாக கூடிய நிலை, அப்படிப்பட்ட அந்த சிथिலமாகிறது. நினைந்து நைந்து உள்கரைந்து, உள்கரைந்து உள்ள முதல்ல உடம்பானது அழியறது, அதனுடைய நிலையானது குலைந்து போறது. அதற்கு பிறகு உள் அப்படின்ற மனசானதே கரையறது தான் உள்கரைந்து. அதுக்கப்புறம் மனசானது கரைந்து போறது என்றால் அப்புறம் உருகி மறுபடியும் உடல் என்ன பண்றது அப்படின்னா இப்போ உருகியே போயிடுறது. முன்னாடி வேற அவஸ்தை வேற நிலை, உடம்பானது கட்டுக்குலைகிறது அவ்வளவுதான். ஆனா இப்ப அப்படி கிடையாது, உருகியே போயிடுறது. ஆக நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி, இமையோர் பலரும் பல பல தேவர்கள் பல இமையவர்கள், இமையோர் பலரும் அப்புறம் முனிவரும் எல்லாருமே புகையோடு ஏந்தி வணங்கினால், நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணி நீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால். புனைந்த கண்ணி, புனைந்த கண்ணி அப்படின்னா கட்டின மாலை, கண்ணின மாலை. அங்கதான் ஆச்சாரியர்கள் கேட்டுக்கிறா, மாலையினாலே கட்டினதான, மாலைனாலே புனைந்து தானே இருக்கும், அதென்ன புனைந்த கண்ணின்னு சொல்லலாமா அப்படின்னா என்ன தாத்பரியம்? இப்படிப்பட்ட எம்பெருமான நினைத்த மாத்திரத்திலே உருகிறார்கள் அதேவர்களா, அந்த நிலையிலும் கூட பக்தியினால என்ன பண்றார்கள்னா மனசை எப்படியாவது மேலே தூக்கி எம்பெருமான கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்ற உற்சாகத்தினால மாலையை கட்டுகிறார்களாம். அதான் புனைந்த கண்ணி, அப்புறம் நீர் சுத்தமான ஜலம், கண்ணி நீர் சாந்தம் சந்தனம், புகையோடு ஏந்தி வணங்கினால், புகை தூபம் இது எல்லாவற்றையும் ஏந்தி வணங்கினால். அதெல்லாம் ஏந்தி அப்படின்னு சொல்லணுமான, வணங்கணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாலே இதெல்லாம் கையில ஏந்தி தானே பண்ண முடியும், கையில் எடுக்காமலே பண்ண முடியுமான அப்படின்னா வணங்க கூட வேண்டாமா, அந்த ஏந்துதலே ஒரு பெரிய கைங்கரியமாக இருக்கு எம்பெருமானுக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு ஏந்தின்னு தனியா சொல்றார். புகையோடு ஏந்தி வணங்கினால், நினைந்த வணங்கினால் என்னாகும்? நினைந்த எல்லா பொருள்கட்கும் வித்தாய், நினைந்த எல்லா பொருள்கட்கும், நினைந்த நினைக்கப்பட்ட
சிருஷ்டி காலம் வந்தவாறு எம்பெருமான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நினைக்கிறானா. ஐயோ பாவம், இதெல்லாம் இந்த மாதிரி சம்சாரத்துல தவிச்சுட்டு இருக்கே, போகமும் இல்லை மோட்சமும் இல்லை, உடம்ப கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. அதான் நினைந்த எல்லா பொருள்களும், அதாவது நினைக்கப்பட்ட எல்லா பொருள்களுக்கும் வித்தாய், முதலில் வித்தாக காரணமாக என்ன இருக்கு அப்படின்னா, முதலில் சிதையாமே எம்பெருமான் காரணமாக இருக்கான் இல்லையா. ஆனா தனக்கு ஒரு சிதைவு கிடையாது, தனக்கு ஒரு வாட்டமே கிடையாது, விகாரமே கிடையாது. முதலில் சிதையாமே மனஞ்செய் ஞானத்து. இப்படி மனஞ்செய் ஞானம் அப்படின்னா மனசாலே செய்யப்படக்கூடிய ஞானம் சங்கல்பம். எம்பெருமானுக்கு மனசு அப்படின்றது கிடையாது, இருந்தாலும் லோகத்துல மனசை கொண்டுதானே சங்கல்பம் பண்றோம். ஆக எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா எம்பெருமானுக்கு இதெல்லாம் பலவாக நான் ஆக கடவேன், இவ்வாறாக பலவாக ஆக கடவேன், இவற்றுக்கெல்லாம் உடம்பானது பெறப்படட்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்றான் இல்லையா. அதுதான் மனஞ்செய் ஞானம், மனசாலே செய்யப்படக்கூடிய ஞானம், அதுதான் சங்கல்பம். எம்பெருமானுக்கு மனசு இல்லாம போனா கூட சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம் இங்க. ஆக அந்த சங்கல்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, நினைந்த எல்லா பொருள்களுக்கும் வித்தாய், முதலில் சிதையாமே மனஞ்செய் ஞானம் அப்படின்னு சங்கல்பமே லோகத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. சங்கல்பமா லோகத்துக்கு காரணம் அப்படின்னா நிமித்த காரணம். சங்கல்பம் தான் எம்பெருமானுடைய சங்கல்பம், அவன் பண்றதுதான் நிமித்த காரணம். எம்பெருமான் உபாதான காரணம், அவனுடைய சங்கல்பம் வழியாக அவனே நிமித்த காரணமாகவும் இருக்கான். ஆக மனஞ்செய் ஞானத்து உன் பெருமை, ஞானத்து அப்படிப்பட்ட ஞானத்தை கொண்ட உன் பெருமை, உன்னுடைய பெருமை மாசூனாதோ, மாசு உணாதோ, மாசு தோஷம் குற்றம் உணாதோ அத்தை அடையாதோ, மாசை உண்ணாதோ, உண்ணாதோனா உண்ணாதோ அப்படின்னு அர்த்தம். அதை உண்ணுமே, உண்ணாதோ அப்படின்றது இல்லையா. அந்த ஓ அப்படின்றது அசையானது என்ன பண்றது அப்படின்னா பிரிநிலையை தெரிவிக்கிறது, எதிர்மறையை தெரிவிக்கிறது. உண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஆக மாசு உண்ணும், குற்றத்தை அது அடையும். எப்படி அடையும்? வணங்கினால் அப்படின்னு முன் இருக்கக்கூடிய பதத்தோட சேர்த்துக்கணும். இமையோர் புனைந்த கண்ணிநீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் என்ன ஆகும்? மாசு உண்ணும். உன்னுடைய ஞானம், அதாவது நீ மாசை உண்பாய், நீ குற்றத்தை தோஷத்தை அடைவாய், அதாவது உனக்கு இழுக்காக இருக்கும். ஆக மாசு நாதோ மாயோனே, எப்படி ஆச்சரிய பூதனே அப்படின்னு இரண்டாம் பாட்டுல ஆழ்வார் தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்ன? பிரம்மருத்ரர்கள் பூஜை பண்ணாலே எம்பெருமானுக்கு இழுக்கு. அப்போ நான் பண்ணா இழுக்குன்னு சொல்லதான் வேணுமா? ஆக பூஜை பண்ணால் இழுக்கு அப்படின்ற வார்த்தையும் கூட நான் சொல்லக்கூடாது, பிரம்மருத்ரர்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த இரண்டாம் பாட்டுல ஆழ்வார் சாதிச்சார். அதற்கு பிறகு மூணாம் பாட்டுல மாயோ நிகழாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை படை என்று நிறை நான்முகனை படைத்தவன் சேயோன் எல்லா அறிவுக்கும் திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன் எல்லா வெவ்வுயிர்க்கும் தாயோன் தானோர் உருவனே. இப்படி ஆழ்வார் அகல பார்க்க எம்பெருமான் என்ன பண்றான்? மூணாம் பாட்டுல தன்னுடைய திருவிக்கிரம சரித்திரத்தை காட்டி கொடுக்கிறான், தன்னுடைய சீல குணத்தை காட்டி கொடுக்கிறான். எனக்கு ஆகாதார் யாருமே கிடையாது, ஆக ஆழ்வீர் நீர் ஏன் அகலுகிறீர் அப்படின்னு எம்பெருமான் தன்னுடைய சீல குணத்தை காட்ட இப்ப ஆழ்வாருக்கு ஒண்ணுமே புரியல. ஆழ்வாருக்கு கால் நடை வரல, பின்னாடி தள்ளி அகன்று போறாரா, இப்ப அப்படியே நின்றுட்டார். நின்ற இடத்துல இருந்து என்ன பண்றார்? எம்பெருமானுடைய சீல குணத்தை அனுசந்திக்கிறார். இனி உனது பாலைய போல் சீரில் பழித்துழிந்தேன் கார்கலந்தினமியான் சீர்கடந்த சொல் நினைந்து போக்காரேல் அப்படின்னு எம்பெருமானுடைய குணானுசந்தானத்தினாலே போக்குறார் பொழுத. ஆனா அப்பால அகன்று போக முடியல, அந்த சீலகுணம் இருக்கேன் அதுக்கு அகன்று போனோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இப்ப ஆழ்வாருக்கு எழறது இந்த மூணாம் பாட்டுல. மா யோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை படை என்று நிறை நான்முகனை படைத்தவன். நிறை நான்முகன், நல்ல நிறைவு பெற்ற பூர்த்தியை பெற்ற அந்த நான்முகன், ஞான பூர்த்தியை பெற்ற நான்முகன் இருக்கார் இல்லையா, அவரை எம்பெருமான் படைத்தான். நிறை நான்முகனை படைத்தவன் என்னன்னு சொல்லி படைத்தான்? நீ யோனிகளை படை, நீ எல்லா ஜன்மங்களையும் நீ சிருஷ்டிப்பாய் அப்படின்னு நான்முகன் இடத்துல எம்பெருமான் ஆக்ஞையிட்டான். எப்படிப்பட்ட யோனிகளை படைக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஜென்மங்களை சிருஷ்டிக்க வேண்டும் பிரம்மா அப்படின்னா, மாயோனிகளாய், பெருத்த யோனிகள், நல்ல மகத்துவம் வாய்ந்த பிறவிகள், மாயோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும். நடை கற்ற இந்த அனுஷ்டானம் இருக்கு இல்லையா, சிருஷ்டிக்கிற அனுஷ்டானம், அந்த செயல், அதை நன்றாக கற்ற, அதாவது பிரம்மாவை எம்பெருமான் படைக்கிறான். பிரம்மாவை படைத்த பிறகு மற்ற பிரஜாபதிகளை நீர் படையும் அப்படின்னு எம்பெருமான் நீ படை அப்படின்னு நிறை நான்முகனுக்கு சொல்றான் இல்லையா.
அதை தான் ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். மற்ற ருத்ரர்களையோ இல்லாட்டி பிரஜாபதிகளையோ எல்லாம் நீ படை அப்படின்னு இந்த வெஷ்டி சிருஷ்டிக்கு பிரம்மாவை பயன்படுத்தினான் இல்லையா, அதை தான் இங்க ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த வெஷ்டி சிருஷ்டியில படைக்கப்படுகின்ற பிரம்ம அந்த ருத்ரர்கள்லாம் எப்படி இருக்கார்கள்னா மாயோனிகளா இருக்கார்கள், மகத்துவம் வாய்ந்த யோனிகள் ஜென்மங்களாக இருக்கார்கள். அதே போல நடைக்கற்ற யோனிகளாக இருக்கார்கள். சிருஷ்டி கிரமம் எப்படி அப்படின்றத நல்லா தெரிந்து வைத்த புருஷர்களாக இருக்கார்கள். மாயோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் இப்படிப்பட்டவர்களை நீ இப்படிப்பட்ட யோனிகளை நீ படை என்று நிறை நான்முகனை படைத்தவன் சேயோன் எல்லா அறிவுக்கும். எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் அவனுடைய அறிவுக்கும் கூட எம்பெருமான் சேயோன், அவன் அப்பால தான் இருப்பான், எட்ட முடியாதவன. சேயோன் எல்லா அறிவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன். எல்லாத்தையும் மணந்தான் இல்லையா, எல்லா திசைகளையும் திருவிக்கிரம சரித்திரத்துல திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன். எல்லா எவ்வுயிருக்கும் தாயோன், எல்லா எவ்வுயிருக்கும் தாயோன். எல்லா அப்படின்னு இருக்கு, எவ்வுயிர் அப்படின்னு இருக்கு. எவ்வுயிர் அப்படின்னா உச்ச நீச்ச பாவம் இல்லாமல் இன்னார் உயர்ந்தவர் இன்னார் தாழ்ந்தவர் அப்படின்லாம் பார்க்கறதே கிடையாது. எல்லார் திருவடிகளையும் எல்லா தலையிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்தான். அதிலும் கூட எல்லாம் அப்படின்னு சர்வம், அந்த சாக்கல்யம் அப்படின்னு சொல்லுவார்கள், ஒன்று விடாமல் எல்லார் தலையிலும் வைத்தான். உயர்வு தாழ்வு என்று பாராமல் எல்லார் தலையிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்தான். எல்லா எவ்வுயிருக்கும் தாயோன். தாயோன் அப்படின்னா அத்தை எல்லாம் தாயை போன்றவன் எம்பெருமான். எல்லா எவ்வுயிருக்கும் தாயோன், அதாவது தாயோன் தாவி அளந்தவன். தாயோன் அப்படின்றது தாவி அளந்தவன். எல்லா எவ்வுயிருக்கும் தாயோன் தானோர் உருவனே. தான் ஓர் உருவனே, இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை கொண்டவன், இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை கொண்டவன், எந்தவித உச்சநீச்ச பாவத்தை எதையும் பார்க்காமல் எல்லாரிடத்திலும் எம்பெருமான் எப்படி ஒரு சேர நடந்துக்கிறானே அந்த சீலகுணம், இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவன் அப்படின்னு ஆழ்வார் இந்த 3ஆம் பாட்டுல மாயோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை படை என்று நிறை நான்முகனை படைத்தவன் சேயோன் எல்லா அறிவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன். எல்லா வெவ்வுயிர்க்கும் தாயோன் தானோர் உருவனே. அந்த 2 தாயோன் வந்திருக்கு இல்லையா. முதல்ல சேயோன் எல்லா அறிவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் அப்படின்னு அங்க தாயோன் அப்படின்னா எல்லாரையும் அளந்தவன் அப்படின்னு. 2வது எல்லா எவ்வுயிருக்கும் தாயோன் அப்படின்ற இடத்துல தாயை போன்றவன் அப்படின்னு அர்த்தம். அதற்கு பிறகு 4ஆம் பாட்டு, ஏன்னா தாயை போன்றவன் அப்படின்னா என்ன காட்டும், அந்த மாதா அப்படின்னாலே வாத்சல்யம் காட்டும். இந்த வாத்சல்யம் சௌலபியம் சௌஷல்யம் எல்லாமே ஒரு சேர தோல் தீண்டியான குணங்கள் தான். எல்லாமே ஒரு சேர சிமிலரா இருக்கக்கூடிய குணங்கள். அதற்கு பிறகு 4ஆம் பாட்டு தானோர் உருவே தனிவைத்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம்பெருமானே. இதுல ஆழ்வார் 3ஆம் பாட்டு என்ன பண்ணார், கொஞ்சம் அகன்று போனார் இல்லையா. அகன்று போன ஆழ்வார் என்ன பண்ணான், தன்னுடைய சௌஷீல்யத்தை காட்டி ஆழ்வாரை மீட்க பார்த்தான். இதுல ஆழ்வார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இப்படி சௌஷீல்யத்தை காட்டி என்னை மீட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா என்னை விடவே மாட்டான், அவன் என்ன விட மாட்டான் அப்படின்னு நான் அகல பார்த்தாலும் கூட அவன் என்ன விடமாட்டான் அப்படின்னு இந்த 4ஆம் பாட்டில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். தானோர் உருவே தனி வித்தாய் அப்படின்னு, தான் ஓர் உருவே தனி வித்தாய் அப்படின்றது இல்லையா. ஒரு வித்து, தனி வித்து, தானான வித்து அப்படின்னு 3ஆ பிரிச்சுக்கணும். தான் ஓர் ஓர் தான் தான் வித்தாய், ஓர் வித்தாய், உருன்னு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம், அது விட்டுடலாம். அப்புறம் தனி இருக்கு, தனி வித்து, அப்போ தானான வித்து, அதே போல ஒன்றான வித்து, அதே போல தனித்த வித்து, தனியான வித்து அப்படின்னு 3 வித வித்து. வித்துனா காரணம் தானே, திருவித காரணமும் எம்பெருமான். தானான வித்து உபாதான காரணம், ஓர் வித்து அத்விதீய காரணம், நிமித்தம் இவனே தான், நிமித்தரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார்கள். மற்றொரு நிமித்தாந்தரம் கிடையாது, மற்றொரு நிமித்த காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போல தானோர் தனி வித்து சகாய நிரபேட்சமாக இவனே சககாரி காரணமாகவும் இருக்கிறான். அது நடுவே உரு அப்படின்றது இல்லையா, உருன்னா அழகியன்னு அர்த்தம். அப்ப 3 விதமான அழகிய காரணமாக எம்பெருமான் இருக்கான். தன்னில் மூவர் முதலாயா, தன்னில் மூவர்,
தன்னில் மூவர் அப்படின்னா தன்னிடத்திலே சமமாக இருக்கக்கூடிய மூவர் யார் அது? பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதுல விஷ்ணுன்றது தானே தான். இவன் எம்பெருமான் விஷ்ணுவான பிரதமாவதாரம் பண்றான் இல்லையா? ஆக தன்னில் மூவர் அப்படின்னு தனக்கு சமமாக இருக்கக்கூடிய மூவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, அதாவது எம்பெருமான் தானே வந்து தன்னில் மூவர் அப்படின்னா தன்னோட ஒக்க இருக்கக்கூடிய மூவர். அதுல என்ன ஆகுது? அதுல ஒருத்தர் வந்து விஷ்ணு வந்து தானே, மற்றவர்கள் தன்னோட ஒத்தவர்களாக இருக்கிறது போல அந்த மாதிரி எம்பெருமான் ஆறான் இல்லையா? ஆக தன்னில் மூவர் முதலாய இப்படிப்பட்ட மூவர் தொடக்கமாக மற்றவர்கள் எல்லாம் இந்திரன், சந்திரன் போன்றவர்கள், வானோர் பலரும், இப்படிப்பட்ட வானவர்கள், அதுக்கப்புறம் முனிவர்கள், மற்றும் மற்றும் அப்படின்னா செடி கொடிகள், ஸ்தாவரங்கள், அதுக்கப்புறம் 300 மற்றும் இருக்கு, ஜங்கமங்கள், விலங்குகள், அதுக்கு பிறகு 300 மற்றும் அப்படின்றது இல்லையா? சொல்லப்படாத எல்லாமே, எல்லா பொருள்கள் மற்றும் மற்றும் முற்றுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணமாக எம்பெருமான் இருக்கான். எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றான்? தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி, தன்னிடத்துல எம்பெருமான் என்ன பண்றான்னா அந்த ஏகாரண ஜலத்தை எம்பெருமான் ஏற்படுத்துறான். பெருநீர் அந்த ஏகாரண ஜலத்தை ஏற்படுத்தி அதனுள் கண் வளரும், அதுக்குள்ள எம்பெருமான் சயனம் கொண்டு அருளுகிறான். கண் வளரும் வானோர் பெருமான் அப்படின்னு நித்தியசூரிகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன், மாமாயன், ஆச்சரியமான சேட்டிதங்களை உடையவன், வைகுந்தன், வைகுண்டத்தை கலவிருக்கையாக எம்பெருமான் உடையவன். அதாவது ஓலக்கமாக, அதாவது எம்பெருமான் அங்க சபையை வச்சுட்டு இருக்கான் வைகுண்டத்துல. அதே போல எம்பெருமானே அப்படின்னு என்னுடைய சுவாமியான எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமானே அப்படின்னு சொல்றாரு ஆழ்வார். இங்க தாத்பரியம் என்ன? இவ்வளவுதான், பாட்டுக்கு இவ்வளவுதான் அர்த்தம். இதுக்கு மேலதான் ஆச்சாரியர்கள் தாத்பரியம் தெரிவிக்கும் பொழுது, இப்ப எம்பெருமான் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரா, என்னுடைய சுவாமி அப்படின்னு தெரிவிக்கிறாரா, இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ஆழ்வார் அகன்று போக தன்னுடைய சுவாமித்துவத்தை காட்டி குணத்தை காட்டி மீட்கிறான். அதே போல சுவாமித்துவத்தையும் காட்டி எம்பெருமான் மீட்கிறான் அப்படின்றது இந்த 4ஆம் பாட்டில் ஆழ்வார் தெரிவித்தார். அதற்கு பிறகு 5ஆம் பாட்டுல, மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா, கூனேசரே உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, மானார் சோரி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய், உன் தேனே வளரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே அப்படின்னு இங்க மதுசூதா நீ அருளாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். 4ஆம் பாட்டில் எம்பெருமானே அப்படின்னாரா? எம்பெருமான உடனே எம்பெருமானுடைய சுவாமித்துவம் ஆழ்வார் நெஞ்சிடப்பட்டது. உடனேயே கைங்கரியம் வேணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஆசை, பதறுகிறார். உடனே கைங்கரியம் கொடுக்கணும், அருள் 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 அப்படின்னு எம்பெருமான நிர்பந்திக்கிறார் இந்த 5ஆம் பாட்டுல. மதுசூதா நீ அருளாய் அப்படின்னு அந்த அருளாய் அப்படின்னு அருள் புரிவாய் அப்படின்ற அந்த பிரார்த்தனை என்ன காட்டுறது அப்படின்னா ஆழ்வாருடைய பதற்றத்தை காட்டுறது. இப்பவே கைங்கரியம் பெற வேண்டும் அப்படின்ற பதற்றம். மானை நோக்கி மடவாளை, மானை நோக்கின் மடவாளை, அதாவது மான் போன்ற நோக்கை கண்ணை உடைய மடவாள் பிராட்டி. மானை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய், எம்பெருமானுடைய மார்பில் இருக்கார் தாயார். மார்பில் கொண்டாய் மாதவா, மாதவஹான்னு என்ன அர்த்தம்? மானா பெரிய பிராட்டியார், தவஹா அப்படின்னா கேழ்வன். ஆக பெரிய பிராட்டியார் கேழ்வன் அப்படின்றது இங்க நம்பிள்ளை சாதிக்கிறார். மாம்பழ உண்ணி அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கான், அதுக்கும் மாம்பழத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனா பேர் என்ன? மாம்பழ உண்ணி. அதே போல பெருமாளுக்கு மாதவஹா அப்படின்னு பெயர், ஆனா பேருக்கும் இருப்புக்கும் சம்பந்தமே இல்லையோ அப்படின்னு கிடையாது. இங்க மார்பில் கொண்டாய் மாதவா, பிராட்டிய மார்பத்துல வைத்திருக்கான், அதனாலதான் அவனுக்கு மாதவஹா அப்படின்ற பெயரே. இந்த பெயரானது பொருந்தக்கூடிய பெயர், காரண பெயராக இருக்கக்கூடிய இடுகுறி பெயர் கிடையாது. மார்பில் கொண்டாய் மாதவா, கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. கூனே சிதைய, இங்க 2 சரித்திரம் தெரிவிக்கப்படுறது. ஒன்று கிருஷ்ணாவதார சரித்திரம், மற்றொன்று ராமாவதார சரித்திரம். கிருஷ்ணாவதாரத்துல கூனி இருந்தா இல்லையா, சாந்த கொடுத்த கூனி, அந்த கூனியுடைய கூனானது போகும்படியாக எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணான். கூனே சிதைய, அந்த கூன் மட்டும் சிதைந்து போயிருத்தான், மற்ற அவயவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகலை. இந்த காலத்துல குழந்தைக்கு வந்து ஏதாவது உறுப்புகள் சரியா வளரவில்லை அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன பண்ணுவார்கள்னா அந்த உறுப்பை வந்து நிமித்துறதுக்காக, இந்த காலத்துல சர்ஜரி எதுவெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல என்ன பண்ண முடியும், அப்போ பண்றதுக்காக என்ன ஆகும்னா ஒரு கால் அந்த உயிரே கூட போயிடுமா, மொத்த உடம்பே கூட பாழாயிடுமா. ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கூனே சிதையா, அந்த கூன் மட்டும்
சிதைந்து போகும்படியாக எம்பெருமான் பண்ணான். கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. உண்டவில் நிறத்தில் அப்படின்னா இந்த உண்டை வில் அப்படின்றது இந்த மண்ணால் ஆக்கப்பட்ட அம்பு, அதை எய்தறதுக்கு ஒரு வில் இருக்குமா, அதுக்கு தான் உண்ட வில் அப்படின்னு பெயராம். அதை சுலபமா வளைக்கிறதோ இல்லாட்டி நீட்டுறதோ பண்ண முடியும். ஆக உண்டவில் நிறத்தில் அப்படின்னா நிறம் நிறம் அப்படின்னா பிரகாரம், அந்த ரீதியில அந்த வகையில. ஆக உண்டைவில்லை எப்படி நாம் நீட்டுவோமோ அனாயாசேன, பெருத்த ஒரு சிரமமே இல்லாமல் எப்படி உண்டவில்லை நாம் நீட்டுவோமோ அதுபோல உண்டவில் நிறத்தில், அந்த நிறத்தில் அந்த விதத்தில் கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய், இப்படி நீ ஒரு செயலை செய்தாய் அப்படின்னு எப்படி அந்த வில்ல சுலபமா நீட்டிடுவோமோ அது போல கூனியனுடைய அந்த கூனை எம்பெருமான் போக்கி அந்த உடம்பை நீட்டி விட்டான் அப்படின்னு. இது கிருஷ்ணாவதார சரித்திரம். இன்னொரு கூனி இருந்தாலேயா ராமாவதாரத்துல மந்தரா அப்படின்னு கைகேயினுடைய சகாயம் பண்ணக்கூடியவள், அவள் சரித்திரமாகவும் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய். உண்டவில் அப்படின்னா அதே அர்த்தம்தான், அந்த மண் அம்ப எய்தக்கூடிய அந்த வில்லு, அதை கொண்டு நிறத்தில் தெரித்தாய் எய்தினாய், அந்த அம்பை எய்தினாய், வில்ல கொண்டு அம்பை எய்தினாய் தெரித்தாய் நிறத்தில். நிறத்தில் அப்படின்னா மர்ம தேசம், அந்த உடம்பினுடைய ஒரு மர்ம பிரதேசம். அதுல பட்டுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சட்டுன்னு ஒரு கால் மேலே எழறதுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி போகும் போல இருக்கு. அப்படி போகும்பொழுது அந்த கூனாவது கொஞ்சம் சிதைந்து போகும் போல இருக்கு. அந்த சரித்திரத்தை ஆழ்வார் தெரிவிக்கிறார். கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா அப்படின்னு. முதல் சரித்திரத்துல கோவிந்தா அப்படின்னா சரி, கண்ணனை பத்தி தான் கோவிந்தா அப்படின்னு அவனுக்கு தான் பெயர். ராமனை பத்தி கோவிந்தான்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கோவிந்தகா அப்படின்னா என்ன அர்த்தம்? காம் இந்த தீதி கோவிந்தகா, கவோக்கை கோவை அடைகிறவன் அவன் தான் கோவிந்தன். கண்ணன் வந்து கோவை அடைந்தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான் இல்லையா. ராமன் கூட தான் கோவை அடைந்தான். ஏன்னா கௌஹு அப்படின்னா மண் பூமி அப்படின்னு அர்த்தம். இவன் தான் பார்த்திவன் ஆச்சே, பிருத்திவிக்கே தலைவன் ஆச்சே. ஆக இவனையும் கோவிந்தன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு சரித்திரம், ஒரு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தீம்பு செய்யறது கண்ணன் தான். ஆகையினால இந்த தீம்பையும் ராமன் செய்த அந்த தீம்பையும் கண்ணன் தலையிலே கட்டிடலாம் அப்படின்னு நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே. வானார் சோரி மணிவண்ணா அப்படின்னு வானவர்களுக்காக தான் தன்னுடைய அந்த உடம்பே. நதே ரூபம் நஜாக்காரா நாயுதானி நஜாஸ்வதம் பக்தானாம் துவம் பிரகாசசே ஏவம் புருஷாக்காரா பக்தானாம் துவம் பிரகாசசே அப்படின்னு. எம்பெருமானுக்காக ஒண்ணுமே கிடையாது, ஆனா கூட ஒரு புருஷ வடிவத்துல எம்பெருமான் இருக்கான் இல்லையா. அதெல்லாம் யாருக்காகனா பக்தர்களுக்காக, வானவர்களுக்காக, நித்தியசூரிகளுக்காக, அவர்களுக்காக சோதி மணிவண்ணனாக ஜோதிஷை கொண்ட மாணிக்கம் போல எம்பெருமான் இருக்கான். மானார சோரி மணிவண்ணா மதுசூதா, மது கேட்டவர்களை அழித்தவன் மதுசூதா நீ அருளாய் கைங்கரியத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே. விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்சகா அப்படின்னு விஷ்ணு சூக்தத்துல வருது. எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து மதுவானது பிரவகிக்கின்றதாம். விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்சகா, மதுனக உத்சகா, மதுவினுடைய பிரவாகம். எம்பெருமானுடைய திருவடிகள்ல மதுவினுடைய பிரவாகம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த தேனே மலரும் திருப்பாதம், அத்தை நான் வினயனானவன், அத்தை நான் சேர வேண்டும். எப்படிப்பட்ட வினை ஆழ்வாருக்கு அப்படின்னா எம்பெருமானே கலக்கணும் அப்படின்னு வரான். அப்போ கூட அகன்று போனோன்னு தோன்றது ஆழ்வாருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவா, பக்தாள் என்ன பண்ணுவா, எம்பெருமான் எப்போ வருவான் வருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. வந்த எம்பெருமான் இடத்துல இந்த அகன்று போறதுக்கு ஆழ்வாருக்கு மட்டும் தான் தோணும். அதுதான் சொல்லிக்கிறார். அப்படிப்பட்ட வினையை பண்ணி வச்சிருக்கானா, சேருமாறு வினையேனே நீ அருள வேண்டும், சேருமாறு நீ அருள வேண்டும் அப்படின்னு. உன் தேனே மலரும் திருப்பாதம், உன்னுடைய திருப்பாதம் இப்படி இருக்குன்னா தேனையே மலரக்கூடிய சொரியக்கூடியதாக அதை பொழியக்கூடியதாக உன்னுடைய திருப்பாதம் இருக்கு அப்படின்னு. உன் தேனே மலரும் திருப்பாதம். இந்த இடத்துல அரும்பல உரையில கங்கையெல்லாம் கொண்டு வந்து சில வியாக்கியானங்கள் பண்ற, அது பெரியோர்கள் இடத்துல கேட்டுக்கணும், அவ்வளோ காம்ப்ளெக்ஸா போகணுமா அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய ஸ்ரீசூக்தியை சேவிச்சா அப்படி இருக்கு அப்படின்னா, 3ஆம் பதிகத்துல ஆழ்வார் வந்து பெருநிலம் கடந்த நல்லடிப்போது அயற்பெல்லாம் அலற்றுவான் அப்படின்னு சாதிச்சாரா. எம்பெருமானுடைய திருவடி என்ன பண்ணார், நேரம் அங்க ஒரு போது ஒரு புஷ்பம் அப்படின்னு தான் தெரிவிச்சார். என்ன புஷ்பம்னா தாமரை அப்படின்ற புஷ்பம் தான். ஆக எம்பெருமானுடைய திருவடியே புஷ்பம் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிச்சிருக்காரு இல்லையா, அதை நம்பரை எடுக்கிறார்.
அதை எடுத்துட்டு விஷ்ணு பதே பரமே மத்த உற்சாகா அப்படின்னு அதுக்கு முன்னாடி சொல்றார். ஆக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, புஷ்பத்தில் இருந்தான தேனானது சொரியும். ஆக தேனே மலரும் திருப்பாதம் அப்படின்னா, திருப்பாதமே ஒரு புஷ்பந்தான். அது என்ன பண்றது, அது தேனை மலருகிறதுனா அது வளர விடுகிறது, அதை பொழிகிறது அப்படின்னு இவ்வளவுதான் அர்த்தம் அப்படின்றது தெரியறது. பெரியோர்களிடத்துல கேட்கலாம். நான் இங்க கீழே அரும்பத உரைக்காரர் என்ன பண்றார் அப்படின்னா, தேனே மலரும் திருப்பாதம் அப்படின்னு திருப்பாதத்திலிருந்து மலரக்கூடியது என்னது, கங்கா தானே. அந்த கங்கையானதே தேனை போல ரொம்ப தித்திப்பா இருக்கு, அப்படி போன்ற ஒரு அர்த்தத்தை சாதிக்கிறார். அவ்வளவு வேணுமா அப்படின்றத பெரியோர்களிடத்துல அண்டி கேட்டுக்கொள்ளலாம். ஆக இந்த 5ஆம் பாட்டுல ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, பதறுகிறார். எம்பெருமான் வந்த உடனே இந்த கைங்கரியத்தை பண்ணணுமே அப்படின்னு ஆழ்வார் பதறுகிறார் இந்த 5ஆம் பாட்டுல. இதற்கு மேல 6ஆம் பாட்டுல, வினையேன் வினைதீர் மருந்தானா வெண்ணோர் தலைவா கேசவா மனசேராயர் குலமுதலே மாயனே மாதவா சினையீர் அடைய மராமரங்கள் ஏழ்மைதா சீரியதரா இணையா இணைய பெயரினா என்று நைவன் அடியேனே அப்படின்னு மறுபடியும் அகல பார்க்கிறார் ஆழ்வார். அது என்ன அகல பார்க்கிறார் அப்படின்றத அடுத்த உபன்யாசத்துல அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.